வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி மே 1. அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கத்தாரில் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ரொம்ப வெயில் இன்னும் வர ஆரம்பிக்கலை. ஆனால் வெளியில் அவுட் சைட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 31 டிகிரி செல்சியஸ் காட்டுது. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா 44 தொட்டுருச்சு. 44 ரொம்ப ஹை டெம்பரேச்சர். ஹவுஸ் டிரைவர்ஸ் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், எந்த வேலைக்கு வேணால் வாங்க, நான் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வராதீங்கன்னு நான் போன டைம் சொன்னேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இல்லை ஹவுஸ் டிரைவர் வேலைன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஆனால் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ரொம்பலாம் டியூட்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் நான் சொல்கிறேன், 100க்கு 99% எல்லாருக்கும் நல்ல வீடாக அமையாது. ஓனர் நல்ல ஓனர் அமையாது, வீடு நல்ல வீடாக அமையாது. பட் அந்த 1% நல்ல வீடாகவும் அமையும், அமையாமலும் இருக்கலாம். அந்த 1%ல் தான் நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. ஆனால் பாக்கி 99%ல் தான் எல்லோரும் மாட்டுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் வீட்டில் 3 கார் இருக்குது. ஒரு ஜிஎம்சி பிக்கப்பு, ஒரு லேண்ட் க்ரூஷரு, அப்புறம் ஒரு கேட்லாக் எஸ்காட். 3 கார் இருக்குது. 3மே நல்ல லென்த்தான கார் தான். அது எப்படின்னா நாங்கள் டெய்லியும் வாஷ் பண்ண கழுவ மாட்டோம். காரை டெய்லியும் கழுவுறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே லீவுக்கு அன்றைக்கி மட்டும் தான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஹவுஸ் டிரைவர்ஸ் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி ஒரு 6 மணிக்கெல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்படியே அந்த அந்த ஒரு 5 days அந்த ரொட்டேஷன் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த வியாழக்கிழமை நைட்டு அந்த ஹவுஸ் டிரைவர், எங்களை மாதிரி ஹவுஸ் டிரைவர்களுக்குன்னா அந்த வியாழக்கிழமை நைட்டு மட்டும் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டோம்னா காலையில் எந்திரிக்கிறது குறைஞ்சது ஒரு 9 மணிலேருந்து 10 மணி ஆகும். எப்போதுமே 5 மணிக்கே எந்திரிச்சு அந்த 5 நாளையில் எந்திரிச்சதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாப்புல ஒரு 10-11 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுட்டு பள்ளிவாசலில் போயிட்டு தொழுதுட்டு மதியானம் ஏதாச்சும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமா படுக்கிறது. அப்புறம் சாயங்காலம் தான் என்ன ஆகும்னா மறுபடியும் ஹவுஸ் டிரைவரோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரைடே எங்கேயும் காலையிலலாம் வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. காலையில் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. அதுக்கு அப்படியே மாறாக ஈவினிங் தான் வெளியே போவாங்க. ஈவினிங் எங்கேயாச்சும் பீச்சுக்கு, ஏதாச்சும் ஷூக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஹோட்டலு, இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்த நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். எஸ், கத்தாரில் விஐபிகள் போகிற இடத்துக்கு முதற்கொண்டும் நம்ம ஹவுஸ்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஆளுங்க போகிறாங்கன்னா கூட நீங்கள் டிரைவராக போனீங்கன்னா உங்களால் அந்த இடத்துக்குள்ளே உள்ள வரைக்கும் கிடையாது, பட் அந்த இடத்த கிட்டக்க நின்று பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பாஸ் கிடைக்கும். ஆமாம், இங்கே பெரும்பாலும் ஹவுஸ் டிரைவர்ஸ்னால் பார்க்க முடியாத இடம் நிறைய இடம் இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க மேடம் எங்கே போகிறாங்களோ இல்லை பாவா எங்கே போகிறாரோ போகும்போது இவங்க கூட தானே வண்டி தானே ஓட்டிகிட்டு போவாங்க. அப்படியே ஓட்டும் போது அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், சுற்றியும் பார்த்துக்கலாம். இது இப்படி தான் அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு லீவு மாதிரி. ஆனால் வண்டி ஓட்டுவோம். அவங்க பீச்சு இந்த மாதிரி போவாங்க. அந்த டயத்தில் நம்ம போய் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். வேறு எந்த விஷயமும் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்தார் ரியால் ஒரு ரியால் இந்தியா காசுக்கு 23 ரூபா 70 காசு போய்க்கிருக்கு. 23 ரூபா தான் ஒரு ரியாலுக்கு. பார்த்து கவனமாக வேலை பாருங்கள் எல்லோரும். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கத்தாரை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும்
நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரிங்களா? ஓகே காய்ஸ், பாய்.